தன்னிகரில்லா தபோவாணி தபோவாணி தபோவாணி. இணைந்தோம் இங்கே இன்பமுடன் இணையில்லாத தபோவாணி. இந்தியாவின் பெரியோர்களில் முதல் முயற்சி ஆன்றோரின் இளமை மனங்களின் இணைய வானொலி. தபோவாணி தபோவாணி தபோவாணி. தபோவன் கலாச்சார குழு மற்றும் தபோவாணி இணைய வானொலி சார்பாக நடைபெற்ற கலை நிகழ்ச்சியின் பதிவின் 2ஆம் பாகத்தை கேட்டு மகிழுங்கள். நன்றி. தொடர்ந்து தபோவனம் திருமதி ரமா சம்பத் அவர்களின் குட்டி கதை. திருமதி ரமா சம்பத் அவர்கள் ஓய்வு பெற்ற வங்கி அதிகாரி. இவர் மங்கையர் மலர், குமுதம் முதலிய பத்திரிகைகளில் தன்னை சொந்த அனுபவ கட்டுரைகளையும் பல கதைகளையும் எழுதியுள்ளார். அனைவருக்கும் வணக்கம். நான் ரமா சம்பத்குமார் பேசுகிறேன். நேயர்களுக்காக இன்னைக்கு ஒரு நம்பிக்கையூட்டும் சிறுகதை சொல்ல ஆசைப்படுகிறேன். அதாவது நம்ம வாழ்க்கையில எப்பவுமே எந்த தோல்வி வந்தாலும் உடனே துவண்டு போய் விழுந்துருவோம். அந்த மாதிரி இல்லாமல் எந்த தோல்வி வந்தாலும் என்ன கஷ்டகாலம் வந்தாலும் நமக்கு ஒரு நல்ல காலம் வரும் என்பதை நிரூபிக்கும் வகையில் இந்த கதை அமைந்திருக்கிறது. எல்லோருக்குமே அமெரிக்கா பற்றி தெரியும். அமெரிக்காவில் இருக்கிற நியூயார்க் சிட்டி பற்றியும் தெரிஞ்சிருக்கும். அந்த நியூயார்க் சிட்டியில ஒரு வயோதிக ஜோடிகள் வசித்து வந்தார். அவர்கள் ரொம்ப வசதியாக வசித்து வந்தார்கள். 40 வருஷமா அங்க இருக்காங்க. அவர்களுக்கு வீட்டு, தோட்டம், துறவு எல்லாம் ரொம்ப அழகாக அமைந்திருந்தது. ஒருவருக்கொருவர் அந்யோன்யமாக நன்றாக பழகி கொண்டு அன்புடனும் காதலுடனும் வசித்து வந்தார்கள். இப்படி இருக்கிற போது அவர்களுக்கு எல்லா வசதியும் இருந்தாலும் குழந்தை பாக்கியம் இல்லை. அதனால் அவர்களுக்கு மிகவும் கவலையா, எப்பொழுதுமே மன அமைதி இல்லாமல் இருந்தார்கள். அதே சமயத்துல அவர்களுடைய 2 பேர் பெற்றோர்களும் இறந்து விட்டார்கள். ஸோ அவர்களுக்கென்று யாருமே இல்லாதனால அவர்கள் தன்னுடைய பொழுதுபோக்கத்துக்காக அடிக்கடி எங்கேயாவது வெளியூர் போய் அங்கங்கே இருக்கிற பயணங்கள் மேற்கொள்வது வழக்கம். இப்படியே இருக்கிற போது ஒரு தடவை என்ன ஆயிடுத்து, எல்லா ஊரையும் சுற்றி சுற்றி பார்ப்பாங்க. அவங்களோட வேலை அங்கே இருக்கிற ஜனங்கள்கிட்ட போய் பேசி அவளுடைய நடையுடைய பாவனைகள் எல்லாமே தெரிஞ்சுண்டு அதை பற்றி அதை ரசித்து இது பண்ணுறது, அவரோட அனுபவிக்கிறது வழக்கம். இப்படியே இருக்கிற போது ஒரு தடவை என்ன ஆயிடுத்து, அவர் வந்து ரொம்ப வருஷம் அதே வீட்டில் இருந்ததுனால அவர்களுக்கு அடிக்கடி பொழுதுபோக்குக்காக எங்கேயாவது பிரயாணம் செய்வதோ இல்லை ஹோட்டல்களில் போய் சாப்பிடுவதோ அதெல்லாம் அவரோட வழக்கம். எங்கே போனாலும் விதவிதமான ஹோட்டல்களை பார்த்து விதவிதமான உணவுகளை வரவழைத்து சாப்பிட்றது வழக்கம். அப்படி இருக்கிற போது நியூயார்க் சிட்டிலேயே அவர்களுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு ஹோட்டல் இருந்தது. அதில் வந்து எப்போவுமே அவர் 2 பேரும் போய் சாப்பிட்றது வழக்கம். இப்படி இருக்கிற போது ஒரு தடவை என்ன எடுத்து கொஞ்ச நாள் கழித்து சில வருடங்கள் கடந்தவுடன் அவருக்கு உடம்பு முடியாமல் போய்விட்டது கணவருக்கு. அதனால் அவளை ஆஸ்பத்திரியில் கொண்டு சேர்த்தா அது பெரிய வியாதி என்று சொல்லி 6 மாதம் கஷ்டப்பட்டு கணவருக்காக செலவு செய்து தன்னுடைய சொத்தையெல்லாம் இழந்தாள். ஒரு நாள் கணவரும் இறந்து போய்விட்டார். இப்படியே இருக்கும்போது அவளுடைய எல்லா சொத்தும் இழந்தவுடன் தானே தன்னுடைய 2 வேளை சாப்பாட்டிற்காக ஏதோ பக்கம் வேலை செய்து உழைத்து சம்பாதிச்சு தன்னை வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தார். இப்படி இருக்கிற போது ஒரு நாள் அவள் வெளியில் செல்லும் போது அவர்கள் கணவனுடன் சேர்ந்து வந்த ஒரு ஹோட்டல் கண்பட்டது. அதை பார்த்தவுடன் அவளுக்கு பழைய ஞாபகங்கள் எல்லாம் வர ஆரம்பித்து விட்டது. உடனே அவளுக்கு வந்து ஒரு நாளாவது நம்ம இந்த ஹோட்டலில் போய் ஒரு தடவை போய் சாப்பிட்டு வரணும்ல அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்தது மனசில் தோணுது. அதை வச்சுட்டு என்னென்ன அன்னிலேருந்து ஆரம்பித்தாள். ஒரு 2 மாதம் 3 மாதம் கழித்து அவளிடம் கணிசமாக ஒரு $50 சேர்ந்தது. அந்த சேமிப்பை வச்சுண்டு ஒரு தடவை இப்படி போய் அந்த ஹோட்டலில் போய் சாப்பிடணும்னு ஆசை வந்தது. அதற்காக அவள் அந்த ஹோட்டலுக்கு போகிறாள். போனால் அவளை உள்ளே விடவே காவலாளிகள் மறுத்தார்கள். வந்து ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல். அதில் எல்லாமே வசதியாக இருக்கிறதுனால வசதியானவர்கள் தான் வந்து போவது வழக்கம். இவளுடைய நடையுடை பாவனையை பார்த்து எல்லோருக்குமே ஒரு மாதிரி அவளை பார்த்ததும் உள்ளே விட மறுத்தார்கள். இருந்தாலும் அவள் தைரியமாக உள்ளே நுழைந்து விட்டாள். உள்ளே நுழைந்து வழக்கமாக தான் கணவருடன் அமர்ந்து சாப்பிடும் அந்த இடத்திற்கு போய் அமர்ந்து விட்டாள். அப்பொழுது அங்கே இருக்கிற பக்கத்தில் இருக்கிற எல்லாரும் சேர்ந்து அவளை ஒரு மாதிரி கேவலமாக பார்த்தார்கள். எப்படி இந்த லேடியை இந்த பெரிய நல்ல ஹோட்டலில் உள்ளே அனுமதிச்சா, அது மிகவும் தவறு என்று
எல்லார்கிட்டையும் பேசி கொண்டிருந்தார்கள். இப்படியே இருக்கிற போது எந்த வெயிட்டரும் அவளுக்கு உணவு கொடுக்க முன் வரவில்லை. எப்படியோ கடைசியில் ஒரே ஒரு வெயிட்டர் வந்து அவளிடம் கேட்டு, என்னம்மா ரொம்ப நாழியாக உட்காந்துருக்கீங்க இங்கே, ஏதாவது உணவு கொண்டு வரட்டுமா அப்படின்னு கேட்குறான். உடனே அவள், எனக்கு இந்த மெனு பற்றிலாம் எனக்கு ஒன்றும் கவலை இல்லை, எங்கிட்ட இருக்கிறதோ ஒரு $50, அதற்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒரு உணவு இருந்தால் கொண்டு வந்து கொடு, அதே எனக்கு திருப்தி அளிக்கும் என்றான். அதற்கு அவன், ஏமா இந்த ஹோட்டலை பற்றி உங்களுக்கு தெரியாதா, இது ரொம்ப விலையுறந்த ஹோட்டல், இதில் சின்ன ஏதாவது பொருள் வாங்குறதுக்கு, உணவுப் பொருள் வாங்குறதுக்கு $75 ஆகும், அதற்கு குறைந்து உணவே கிடையாது, ஸோ உங்களுக்கு எதுவுமே கிடைக்காது இங்கே அப்படின்னு. அவளுக்கு மிகவும் சோகமாக போய்விட்டது. அதை கேட்டவனும், சரி ஒரு கிளாஸ் தண்ணீராவது கொண்டு வா. உடனே அந்த வெயிட்டருக்கு ஒரே ஒரு சப்பன் ஆயிடுத்து. என்ன இந்த லேடி டிப்ஸ் கொடுக்க மாட்டா, தண்ணீருக்காக இத்தனை பெரிய ஹோட்டலில் வந்துட்டாளேன்னு. இருந்தாலும் அவன் உள்ளே முயன்ற போது இவளுடைய பக்கத்து சீட்டில் இருக்கிற ஒரு இளைஞன் அவளிடம் வந்து அந்த லேடிக்கு வேண்டிய பெண்ணுக்கு வேண்டிய எல்லா உணவுப் பொருட்கள், 3 வகையான உணவுப் பொருட்கள், விலையுயர்ந்த உணவுப் பொருட்கள் ஆர்டர் பண்ணினோம். அவரும் அதை எடுத்துன்னு வந்து போய் கொண்டு வந்தான். அவர் 1/2 மணியில் அவள் தட்டில் அவளோட இதில் தண்ணீருக்கு பதிலாக விதவிதமான உணவுகள் வந்தது. ஒரு ஆச்சரியப்பட்டாள். அவள் அந்த வெயிட்டர்கிட்ட போய் சொல்லி, என்ன இது, நான் இருக்கிறதுலாம் கொடுக்கறதுக்கு என்கிட்ட பைசாவே கிடையாது, நான் தான் சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட $50 தான் என்கிட்ட இருக்குது, அதற்கு இதெல்லாம் வருமா அப்படின்னு. இல்லை இல்லை, உங்களுக்காக ஒரு இளைஞன் பக்கத்து இளைஞன் எல்லாம் தானே பில் கொடுக்கறதா இருக்கான், ஸோ நீங்கள் ஒன்றுமே கவலைப்படாமல் சாப்பிடுங்க. இப்படி இருக்கும்போது இவ எல்லாத்தையும் ரசித்து அந்த பையனை ரொம்ப நன்றியுடன் பார்த்து சாப்பிட்டாள். சாப்பிட்டு முடிந்தவுடன் அந்த பில் கொடுக்கறதுக்கு பில்லு வாங்குறதுக்கு அந்த பையன், அந்த வெயிட்டர் வந்து அந்த இளைஞர்கிட்ட போகிறான். போயிட்டு, ஏன் சார், நீங்கள் என்னமோ இந்த பெண்மணிக்கு கொடுத்த பாதி தான் நீங்கள் சாப்பிட்ருக்கீங்க, அந்த பெண்மணிக்காக இவ்வளவு செலவு செஞ்சுருக்கீங்க, உங்களுக்கும் அந்த பெண்மணிக்கும் ஏதாவது உறவு இருக்குமோ அப்படின்னு கேட்கணும். அதுக்கு அந்த இளைஞர் சொன்னான், இல்லை இல்லை, எனக்கு ஒரு பாட்டி இருந்தாள் சின்ன வயசுலேருந்தே, அந்த பாட்டி இந்த மாதிரியே தான் இருப்பாள், எனக்கு அவளை பார்த்த உடனே அந்த நனவு வந்துடுத்து, அவளை சின்ன வயசுலேருந்து என்னை வளர்த்து அழாக்கி எல்லா விதமான வசதிகளும் எனக்கு கொடுத்தாள். அந்த பாட்டி ரொம்ப நாள் கழித்து எனக்கு நல்ல வேலையை கிடைக்கிற போது அவள் இறந்து விட்டாள். எனக்கு அதுலேருந்து அன்னையிலேருந்து நான் ரொம்ப மன வருத்தத்தோடு இருந்தேன். இந்த பாட்டியை பார்த்தவுடன் எனக்கு அவள் நினைவு வந்து விட்டது, அதனால் எனக்கு கொடுத்தேன் அப்படின்னு. அவருக்கு ஒரே சந்தோஷம். அவள் போகிற போது இந்த பெண்மணி தன்னுடைய $50 எடுத்துக்கோ டிப்ஸ் அப்படின்னு ஸ்டைலாக கொடுத்துட்டு போகிறான். அவரும் சந்தோஷத்தோடு போனான். இது இத்துடன் இருக்கவில்லை. அந்த இளைஞன் அந்த பாட்டியிடம் வந்து, ஏ பாட்டி, நாங்கள் உன்னை பாட்டின்னு கூப்பிடலாமா அப்படின்னு கேட்குறாங்க. தாராளமாக கூப்பிடலாம்பா, நீ என்னோட இவ்வளோ தூரம் எனக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணியிருக்க, உன்னை ஒரு பாட்டின்னு கூப்பிட்றதுக்கு என்ன நீ அப்படின்னா, நீ என்னோடய பையன் தான், நான் உங்கள் பையனுள்ள பேரன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா எனக்கு இதே மாதிரி பாட்டி இருந்தா, இந்த பாட்டி காலமாகி விட்டா, அதுலேருந்து ரொம்ப ரொம்ப வருத்தத்தோடு இருந்தேன். ஆனால் இன்றைக்கி உங்களோட முகத்தை பார்த்து, உங்களோட எல்லாம் பார்த்த உடனே எனக்கு அதில் நினைவு வந்துவிட்டது. அதனால் எனக்கு நீங்கள் ஒரே ஒரு உதவி செய்யணும், என்ன வேணாலும் கேளுப்பா, நான் என்ன வேணால் செய்ய தயாராக இருக்கேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஒன்றும் வேண்டாம், நான் என்னோடய வீட்டில் தனியாக தான் இருக்கேன், எனக்கு பெரிய வீடு இருக்குது, யாரும் கிடையாது, இன்னும் கல்யாணமும் ஆகலை, நீங்கள் எங்களுடன் தங்கி எனக்கு கூட எனக்கு ஹெல்ப்பாக இருக்கும், உதவியாக இருந்தாள்னா நம்ம 2 பேரும் ரொம்ப நல்லா மகிழ்ச்சியாக இருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோன்றுறது. உங்களுடைய எண்ணம் என்ன அப்படின்னு. உடனே கொஞ்சம் மாதிரி யோசிச்சு போகலாமா வேண்டாமா யோசிச்சுட்டு இருந்தாங்க. தென் கடைசியில் சரி அப்படின்னு சொல்லி அவளோட கிளம்பிட்டான். அந்த பையனும் அந்த பாட்டியை கல்யாணமாகி தன்னோட கூடவே ரொம்ப வருஷம் வச்சுட்டு மகிழ்ச்சியாக இருந்தான். இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, நம்மளோட காலத்தை நம்ம மாட்டுக்கு ஓட்டிட்டு நம்மளோட கடமையை செஞ்சுட்டு பொறுமையாக இருந்தோமானாலும் எந்த காலத்துலேயும் நமக்கு நல்ல காலம் வரலாம். அதற்காக நாம் காத்து கொண்டிருக்கோம். நம்ம கஷ்டத்தை கொடுத்த கடவுள் நமக்கு நல்லதையும் கொடுப்பான் என்ற நம்பிக்கை இருந்துதான் எதையும் சாதிக்கலாம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இனி ஈர நெஞ்சம் திருமதி அமுதா மாமி அவர்களின் ஒரு பாரதியார் கவிதையும் ஒரு பாடலும் பாட உள்ளார். அதற்கு முன்பாக திருமதி சுப்புலட்சுமி அவர்கள் பேச உள்ளார். ஹலோ, நம்ம காப்பகத்துல இருந்து அமுதா மாமிங்கிறவங்க இப்போ ஒரு கவிதையும் பாட்டும் பாடுவாங்க. வளநாடு பொருணை நதியோடு எண்ணி சதிராடு எங்கு தமிழ்நாடு முப்பக்கம் அலைகடலும் முக்கணி தமிழாக்கும் எப்பக்கம் விரும்பினும் எங்கள் மொழி அப்பா அவன் கவிதை அத்தனையும் திட்டிக்கு முதல் கோமாளி அப்பனுக்கும் பகுதெரியும் செந்தமிழ்நாடென்னும் போதே நீரே இந்த தேங்கண்டு பாயுதே காடு தண்டை என்னாடென்ற பேச்சு நீ சொல்லி பாலாறு
தமிழ் கண்டதோர் வைகை பொருளை பலவோட செழித்த தமிழ்நாடு, கல்வி சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு, தன்னை உலகனுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு, என்று எல்லாம் சிலப்பதிகாரம் என்றோர் அதிகாரம் படைத்த தமிழ்நாடு, என்னை பிடிக்கும் தலைமை மயம் என்னும் வெற்றியை அளிக்கும் திறமை உட்பண்டு கலங்க திருக்குறள் தமிழ் பார்த்தவன் என்ற தமிழ்நாடு, செந்தமிழ்நாடு என்னும் போதினிலே நாடென்ற பேச்சினிலே. தொடர்வது தபோவனம் திரு ஆர் சுப்பிரமணியம் அவர்களின் நகைச்சுவை நிகழ்ச்சி. ஆர் சுப்பிரமணியம் அவர்கள் ஐஐடி மெட்ராஸில் கெமிக்கல் இன்ஜினியரிங் முடித்து மற்றும் IIM அகமதாபாத்தில் ஜெனரல் மேனேஜ்மெண்ட்டும் படித்து முடித்து LNT போன்ற பெரிய நிறுவனங்களில் வேலை செய்து IIM பாம்பேயில் ஃபேக்கல்ட்டியா இருந்து ஓய்வு பெற்றவர். எல்லாருக்கும் நமஸ்காரம். இவா நகைச்சுவை நிகழ்ச்சி நடத்தணும்னு சொன்னா, நான் பேசுறதே ரொம்ப பேருக்கு நகைச்சுவையா இருந்தா அடுத்த கிரேட் ஸ்டார்ட் ஃபார் மீ. ஒரு 10 minutes சொன்னா நான் ஸ்டாண்டப் காமெடி, அப்கோர்ஸ் இட் இஸ் அ சிட் டவுன் காமெடி, நான் உட்கார்ந்து தான் இருக்கேன், நான் பேச போறேன். என்னோட கேரியர்ல நான் நிறைய இன்டர்வியூஸ் எடுத்திருக்கேன், இப்பயும் எடுத்துட்டு இருக்கிற வாய்ப்பு எனக்கு இருக்கு. அதை பத்தி பேசினா ரொம்ப பேருக்கு பிடிக்குமோங்கிற நம்பிக்கையில பேசுறேன்னா. இன்டர்வியூ நம்ம எல்லாருமே சம்டைம் ஆர் அதர் இன் லைஃப் பேசுவோம். இன்டர்வியூனா நம்ம நேர்காணல் வரப்ப நம்மள இன் பிளட் அண்ட் ஃபிளஷ் எப்படி இருக்கான்னு பாக்குறது, எப்படி நடந்து வரான்னு பாக்குறது, ட்ரெஸ் எப்படி போட்டு இருக்கோம், எப்படி பேசுறோம், பாடி லாங்குவேஜ் என்ன, இதெல்லாம் பாக்குறது இன்டர்வியூ. அப்புறம் கொஸ்டின் ஆன்சர் செஷன், டெக்னிக்கல் செஷன் எல்லாம் இருக்கும். ரொம்ப பேர் நீங்க உங்களோட வாழ்க்கையில இன்டர்வியூ எடுத்திருப்பேள், இன்டர்வியூ நிறைய கொடுத்திருப்பேள். அப்கோர்ஸ் லேடிஸ் ஒரு இன்டர்வியூ கொடுக்காதவாளும் இந்த இன்டர்வியூ அவளோட பெண் பார்க்கும் படலத்துல கொடுத்திருப்பா. இதுல ஒரு பேனல் ஒண்ணு உண்டு, அந்த பேனல் தான் இன்டர்வியூ எவாலுவேட் பண்ணுவா. இந்த பொன் பார்க்கிற படலத்துல பேனல் மாமனார் மாமியார், the பையன் of course is included and நாத்தனார் is very much included. இவா 4 பேரும் தான் பேனல் மெம்பர்ஸ். சில பேரை சொல்லி அனுப்பிச்சு விடுவா, இன்டர்வியூ பண்றப்பயே ஒன்றும் தெரியாம வாயை திறந்து பேசி குட்டையா குழப்பப்படாது. அது மாதிரி மாமனாருக்கு கரெக்டா அவர் 3 சமயத்துல வாயை திறக்கலாம். அவர் கொட்டாய் வந்தா வாயை திறக்கலாம், ஏதாவது சாப்பிட கொடுத்தா வாயை திறக்கலாம், இல்லைன்னா அவளுக்கு பாலிடிக்ஸ் பத்தி பேசலாம், வெதரை பத்தி பேசலாம், இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ் பத்தி பேசலாம், அமெரிக்கால என்ன நடக்கிறதுன்னு பேசலாம். இதுக்கெல்லாம் பர்மிஷன் அந்த பெரியவருக்கு உண்டு. யாரு எவாலுவேட் பண்றதுன்னா மாமியாரும் நாத்தனாரும் எவாலுவேட் பண்ணுவா. சின்ன விஷயங்கள்லாம் அவதான் பார்த்துப்பா. எவ்வளவு நகை போட போறது, எவ்வளவு டவுரி கொடுக்கறது, எவ்வளவு எப்படி ஸ்டைல் கல்யாணம் எப்படி பண்றது, இந்த மாதிரி சின்ன விஷயங்கள்லாம் பார்த்துப்பா. பெரியவர் பெரிய விஷயங்கள்லாம் பார்த்துப்பா. இந்த இன்டர்வியூ லாட் ஆஃப் சேஞ்சஸ் இருக்கு. இப்ப முன்ன மாதிரி நேர்காணல்னு கிடையாது, இப்ப இட் ஹஸ் கான் எலக்ட்ரானிக். இது வீடியோ கான்ஃபரன்ஸ் இருக்கு, டெலி இன்டர்வியூவிங் இருக்கு. இதுல கொஸ்டின்ஸ் கேட்கறது முன்ன மாதிரி நேர் கொஸ்டின்லாம் கிடையாது. இப்ப கேட்கறதெல்லாம் ட்விஸ்டட் கொஸ்டின், ரியல் கொஸ்டின், ஹைப்போதெட்டிக்கல் கொஸ்டின், நாட் கீ கொஸ்டின், அப்சர்ட் கொஸ்டின். எனிவே நான் அந்த லிஸ்ட்டை கொடுக்க விரும்பல. இந்த இன்டர்வியூல என்ன பண்ணணும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னாக்க, வர்ற கேண்டிடேட்டை ரொம்ப கம்ஃபர்டபுளா ஆக்கி அவ வாயில வந்தபடி மனசுல தோணுதான் பேச முடியா பண்ணணும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல என்னன்னாக்க, எப்படி சில சமயம் இந்த போலீஸ்காரெல்லாம் உண்மையை விசாரிக்கிறாளோ அந்த மாதிரி நம்ம ஃப்ரெண்டுகிட்டேருந்து ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறப்ப அவனை இன்டாக்சிகேட்டட் ஸ்டேஜில் சொல்லுவோம். இந்த மோர் இம்பார்ட்டன்ட் என்னன்னா, நமக்கு தெரிஞ்சதை பேசணும்னா நம்ம ஒரு குழந்தைய 6 வயசு குழந்தைய பார்க்குறோம்,
அந்த குழந்தை பார்த்த உடனே அவ அம்மாவோட போய் ஒட்டின்னு இருக்கும். கொஞ்ச நேரத்துல நம்ம ரொம்ப சிரமப்பட்டு அது கூட ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணிக்கிடுவோம். ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணின உடனே அந்த குழந்தை நம்ம மேல விடும், நர்சரி ரைம் சொல்ல ஆரம்பிக்கும், நம்மள போட்டு ஒரு மாதிரியா பண்ணிவிடும். அப்பதான் நமக்கு அவ பேசுறான்னு தெரியும். இப்ப நான் செக்ரட்டரியா இருக்கேன் இங்க. ஒரு ரீசெண்டா எனக்கு நடந்த நிகழ்ச்சியை பத்தி அடுத்த ஒரு 10 நிமிஷம் பேசலாம்னு நினைக்கிறேன். இதுவரை தபோவன் கலாச்சார குழு மற்றும் தபோவாணி இணைய வானொலி சார்பாக நடைபெற்ற கலை நிகழ்ச்சியின் பதிவின் 2ஆம் பாகத்தை கேட்டு மகிழ்ந்தீர்கள். இந்நிகழ்ச்சியின் பதிவின் தொடர்ச்சியை 3ஆம் பாகத்தில் கேட்டு மகிழலாம். தபோவாணி தபோவாணி இது சமுதாயத்தின் கலங்கரை விளக்கு, சமுதாயத்தின் கலங்கரை விளக்கு. தபோவாணி தபோவாணி தபோவாணி.